ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம லெமன் சாதம் தொட்டுக்க காலிஃப்ளவர் பொரியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டுக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸு லஞ்ச் ரெசிபி பண்ணணுன்னா கூட இதே போல் இந்த காம்போ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் எப்படி நாங்கள் செய்கிறோமோ அது நான் இந்த வீடியோவாக போடுறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். லெமன் சாதம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம லெமனை புழிஞ்சு வச்சிடலாம். நான் 1.5 லெமனை புழிஞ்சு வச்சுருக்கேன். புழிஞ்சு வச்சுருக்கும் போதே நான் அதை மஞ்சத்தூள் சேர்த்து கரைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வானல் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் எப்போதுமே கடலப்பருப்பு சேர்த்துப்பேன். கடலப்பருப்பு கொஞ்சம், அது கூடவே கடுகு சேர்த்துக்கோங்க. அந்த கடலப்பருப்பு கொஞ்சம் ரெட்டாக ஆகணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம சிவப்பு மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வதக்குனதுக்கப்புறம் இதில் நம்ம லெமன் கரைச்சி வச்சுருந்த லெமனு மஞ்சத்தூளோடு கரைச்சி வச்சுருந்ததை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் வாசமாகவும் இருக்கும், செரிமானத்துக்கு உதவும். நான் எல்லா வீடியோலையும் இது சொல்கிறது தான். நாங்கள் எல்லாத்தையுமே மோஸ்ட்லி பெருங்காயத்தூள் சேர்த்துப்போம். எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கும் போதே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நான் அந்த கரைச்சி வச்சுருக்கும் போதே நான் ஒரு உப்பு கலந்துட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கரண்டியால் கலக்கி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா சுருள வரணும், அந்த அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. எவ்வளோ அந்த குழம்பு நல்லா சுண்டி சுருள வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சாப்பாடு செஞ்சிடலாம். அதுக்கு நான் வெள்ளை சாதத்தை வடித்து எடுத்துருக்கேன் ஒரு கிண்ணத்தில். இப்போது அந்த சாறை இது மேலே அப்படியே பரவலாக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கிளற ஆரம்பிங்க. வேணும்னா நம்ம வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். இப்போ மொத்தமாக நம்ம ஊற்றி கிளறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி ஃபுல்லாக கிளறி விடணும். பாருங்கள், ஃபுல் சாப்பாடுமே நல்லா கோட் ஆகிடுச்சு. இதே போல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கிளறி விட்டோம்னா எல்லா சாப்பாடுமே நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ லெமன் சாதம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம காலிஃப்ளவர் செஞ்சிடலாம். காலிஃப்ளவர் செய்கிறதுக்கு நான் சின்ன சின்னதாக காலிஃப்ளவர் கட் பண்ணி அதை க்ளீன் பண்ணுறதுக்காக சுத்தண்ணில் போட்டு வச்சுருக்கேன். சுத்தண்ணில் போட்டு எதுக்கு வைக்கிறோன்னா அதில் சின்ன சின்ன புழு இருக்கும், அதனால் சுத்தண்ணில் போட்டு நல்லா கழுவிக்கோங்க. அதை வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடு காட்டிக்கலாம். நல்லா வாசனைக்காக நான் பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். பிரியாணி இலை ஒரு சின்னதாக பட்டை இலையாக இருந்தால் 2 இலை சேர்த்துக்கோங்க. 2 கிராம், அதுவும் வாசத்துக்காக 2 கிராம் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு சின்ன சைஸு பட்டை சேர்த்துக்கலாம். அடுத்தது இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். நான் சின்ன சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை ஒரு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை நல்லா பொன்னிறமாக மாறினா அந்த டேஸ்ட் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கினா தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் காலிஃப்ளவர் சாப்பிடும் போது. அதனால் நல்லா வறுத்துக்கோங்க. உங்களால் எவ்வளோ ஃப்ரை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம எண்ணெயை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். இப்படி சேர்த்துக்கிட்டா தான் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகும். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமானதும் நம்ம இதில் நறுக்கி வச்சுருந்த ஒரு தக்காளியை நான் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்கிட்டா நல்லா வாசமாக இருக்கும், செரிமானத்துக்கும் நல்லாயிருக்கும். அதனால் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி, பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா சுருள வதக்கிக்கோங்க.
பாருங்கள் எப்படி நல்லா வதங்கிடுச்சின்னு சொல்லிட்டு. இப்போ தக்காளியும் வெங்காயமும் சேர்ந்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா வதங்கிடுச்சு தக்காளி. ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும், அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இஞ்சி பூண்டு வாசம் போனதுக்கு அப்புறம் இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா நான் வந்து 1 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க. இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் நைஸ் உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இல்லை தனி மிளகாய்த்தூள் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம். அது நல்லா கலர் காம்பினேஷன் கொடுக்கும் பொரியலுக்கு. அந்த மசாலா வாசம் போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது மசாலா வாசம்லாம் போயிடுச்சு. இப்போது வந்து நான் வந்து காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை நான் சுடு தண்ணியில் போட்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம சேர்த்துடலாம். காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் தான் வாஷ் பண்ணணும். அதேமாரி எடுங்க. அதேமாரி சுடு தண்ணியில் ரொம்ப நேரமாக நீங்கள் வச்சுருக்கக்கூடாது, அந்த மரமரப்பு போயிடும். அதனால் வந்துட்டு ரொம்ப நேரம் வச்சுருக்காதீங்க. ஒரு 10 நிமிஷம் சுடு தண்ணியில் இருந்தால் போதும், உடனே எடுத்துருங்க. இப்போ எல்லாமே சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். எல்லாமே மசாலாவோட நல்லா கோட்டாகி கிளறி விட்டதுக்கப்புறம் இதை வந்து வேக வைங்க. ஒரு சிம்மிலே வச்சு வேக வைங்க. அதிகமாக நீங்கள் ஃப்ளேம் வச்சிங்கன்னா அதில் வந்து அடியில் வந்து கொஞ்சமாச்சும் லேசாக உங்களுக்கு வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம். ஆனால் தண்ணி ஊற்றா டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்காது. அதனால் நீங்கள் கொஞ்சம் எண்ணெயை விட்டு நீங்கள் வந்து வேக வைங்க. ஏன்னா எதுவுமே எண்ணெய் இருந்து ட்ரையாக இருந்துச்சுன்னா அடி பிடிச்சிடும். வேணும்னா நீங்கள் அப்பப்போ மூடி வச்சு கூட வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து அந்த மசாலோட கலந்து அந்த காலிஃப்ளவர் பார்க்கவே நல்லா நான்வெஜ்ஜு மாதிரி இருக்குது. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். லெமன் சாதம், புளிப்பு, இது நல்லா காரசாரமாக காலிஃப்ளவர் ரெண்டுமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பலாம். வீட்டில் இருக்கிற மதியானம் லஞ்சுக்கு கூட செய்யலாம். இதே போல் நீங்கள் செஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.